அம்மா சாமி கும்பிட்றதுக்காக என்ன கூப்பிட்டாங்கங்க. அம்மா பத்தி குச்சி எதுக்குமா அதில் வைக்கிறீங்க? இதில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு. நம்ம வீட்டில் இருக்கவே இருக்குது தேங்காய் ஓடு. நிறையா தேங்காய் ஓடு இப்போ வந்து சேர்த்து வச்சாச்சுங்க. இதில் தான் வந்து செலக்டடாக ஒரு 3 பீஸ் வந்து எடுக்க போகிறேன். இதை வச்சு தான் ஊதுபத்தி ஸ்டாண்டு ரெடி பண்ண போகிறோங்க. ஒன்று வந்து அகலமாக இருக்கிற மாதிரி ஒன்றும், கீழே வந்து ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு மாதிரி ஒன்றும், அதுக்கடுத்து மேலே கூர்மையாக இருக்கிற மாதிரி இன்னொன்று வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் தேய்ச்சி தாங்க விட போகிறோம். ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை வந்து தேய்ச்சி விட்றப்போ நல்லா வலுவலுன்னு வந்துடுங்க. ஒரே இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா வந்து பாலிஷ் பண்ண மாதிரி வந்துடும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு 3ஐயும் வந்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இதில் வந்து இந்த இதை தான் பூ மாதிரி டிசைன் ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோங்க. இதை சுற்றி வந்து நம்ம பூ மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெட்டி விடணும். இதே மாதிரி மேலேயும் சமமாக இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுட்டு அதை வந்து மொத்தம் 8 இது வெட்டி விடணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 பீஸாக வந்து வெட்டிட்டு அதுக்கடுத்து அந்த கேப்லையும் வெட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து சைடு வந்து வெட்டி விட்டோம் அப்படின்னா பூ மாதிரி டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு கடைசியாக வந்து தேய்ச்சி விட போகிறோம். தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்துருங்க. இந்த மாதிரி வந்து மொனைனா கூர்மையாக இருக்குமா, அதனால் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எல்லாமே கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சேர்த்து தேய்ச்சி விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் பூ மாதிரி நம்மளுக்கு அழகாக வந்துருச்சு. இதுக்கடுத்து இந்த பீஸை வந்து நடுவில் வச்சு ஒட்ட போகிறோங்க. ஒட்டினா தான் வந்து அந்த இது கரெக்டாக இருக்கும். இது ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக் ஆல்ரெடினா இந்த மாதிரி ஏதாவது 743 வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மரத்துலையும் சேர்த்து வந்து போட்டு ஒட்டுங்க. அப்போனா தான் வந்து நல்லா வந்து ஒட்டும். அதுக்கடுத்து ஸ்டாண்டு வந்து கீழே வந்து வச்சுட்டு அதை வந்து மேலே வந்து வைங்க. வச்சதுக்கடுத்து சமமாக இருக்கிற மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து மேலே ஓட்டை தான் போட போகிறோம். அதுக்கு ட்ரில்லிங் மிஷினில் வந்து சின்ன பிட்டை வந்து மாட்டிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி சின்ன ஓட்டையை வந்து போட்டுக்கணும். அப்படின்னா தான் ஊதுபத்தி வைக்கிறோம் அப்படின்னா ஆடாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்குங்க. அவ்வளோதான். மேலே வந்து ஒரு 15 ஓட்டைக்கிட்ட வந்து போட்டாச்சு. இதுவே போதுமானது தாங்க. லைட்டாக வந்து நல்லா இன்னும் பாலிஷ் வந்து பண்ணி விட்டாச்சுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள வந்து அப்படியே மேலே ஊதுபத்தியெல்லாம் வச்சு பார்த்தேன், கரெக்டாக நின்றுச்சிங்க. இதில் வந்து ஒரு 5 ஊதுபத்தி வச்சேன். இதில் வந்து இன்னும் நிறைய ஊதுபத்தி கூட வச்சுக்கலாம். அது போக இதுக்கு மேலே சேர்ற அந்த சாம்பல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுனா மேலே இருந்து கீழே வந்து விழுகிறது வந்து அந்த சைடாப்பில் விழுந்துக்கிறோங்க. அதுக்கடுத்து நம்ம ஊதுபத்தி ஏற்றிட்டு கடைசியாக வந்து அதை வந்து தட்டியும் விட்டுக்கலாம். இதில் வந்து பாருங்கள் அந்த சைடு அந்த சாம்பல் இந்த மாதிரி தேங்கிக்கிட்டே இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அம்மாட்ட தரலாம். அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா இந்தாங்கம்மா ஸ்டாண்டு பண்ணியாச்சு. தேங்காய் ஓடுல செஞ்சியா? ஆமாம்மா தேங்காய் ஓடுல தான். பூ மாதிரி செஞ்சிருக்க, நல்லா செஞ்சிருக்க. சரிம்மா, எனக்கு யூஸ்ஃபுல்லா செஞ்சிருக்க. சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ்மா.